எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஸ்லாட் 2க்கான ரிவ்யூ தான். பிஓ ப்ரிலிம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்லாட் 2க்கான ரிவ்யூ வீடியோ தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாமல். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோஸோ தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ ஸ்லாட் 2 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திரும்பி காலைல சொன்னதான் இப்போயும் சொல்கிறேன், இது பிஓ எக்ஸாம் அப்படின்றது திரும்பி அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்லாட் 2 வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்ஷன் எப்படி எப்படி இருந்துச்சுன்றதை சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் கேட்டவரையும் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன சார் இது எப்படி இருக்குது, நீங்கள் ஈஸின்னு சொல்கிறீங்களா, அப்படி சொல்கிறீங்களா, கஷ்டம்னு சொல்கிறீங்களா, எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட அட்டம்ப்ட்டும் நீங்கள் எந்த இடத்துல ஸ்டக்கானி எந்த இடத்துல சரி பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் தான். ஸோ அது எப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ரீசனிங்கை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு சிலாஜிசம் கேட்டிருக்காங்க, டேரக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ட் கொடுத்து ஒரு வேர்ட் கொடுத்து லெட்டர்ஸ் எடுத்து மீனிங்ஃபுல் வேர்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது போக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட் டு ஃப்ளோர் கொடுத்து ஒரு பசில் கேட்டிருக்காங்க. பேரலல் ரோஸ் கொடுத்து 7 பேரை உட்கார வச்சு 14 பேர்னு சொல்லி அந்த லீனியர் பசில் கேட்டிருந்திருக்காங்க. சரி, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. இது போக வந்து மந்த் பசில் கேட்டிருக்காங்க. சிட்டி கொடுத்து பர்சன்ஸ் கொடுத்து 3 சிட்டி 7 பேர் அந்த மாதிரி பிரித்து கொடுத்து அந்த மாதிரி ஒரு பசில் கேட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ஸ்லாட்லேயும் வந்து பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ்க்கு தான் வந்து நிறையா கொஸ்டின்ஸை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது அந்த சிலாஜிசம், டேரக்ஷனு, ஸோ இந்த பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸு, ஸோ மீனிங்ஃபுல் வேர்ட் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. வழக்கம் போல் ரீசனிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காப்பாற்றி விடுற மாதிரி தான் இருந்திருக்கு. காப்பாற்றி ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டுனா ஈஸிலாம் கிடையாது, ஓரளவுக்கு ஈஸி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. மாடரேட்டுன்னு கூட சொல்லலாம், மாடரேட் அண்ட் ஈஸி லெவலில் வச்சுக்கோமே, அந்த மாதிரி தான் இருந்திருக்கு ரீசன். சரியா? எஸ். ஸோ ஆப்டிடியூட் சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல தான். ஸோ ஆப்டிடியூட்டில் அப்ராக்சிமேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை மிஸ்ஸிங் நம்பரோ ராங் நம்பரோ கேட்கல, டேரெக்டாக குவாட்ரேட்டிக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இது போக வந்து 2 டிஐ கேட்டிருக்காங்க, 2 டிஐ கேட்டிருக்காங்க. அது போக ஒரு கேஸ் செட் ஒன்று வேறு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. கேல்குலேட்டிவ் கொஷின் பிளாட் டிஐலாம் அந்த கொஷின்ஸ் வந்து நிறைய ரீட் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு, ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது போக ஃபுல் அரித்மெட்டிக் ஏஜஸ் பற்றி கேட்டிருந்திருக்காங்க, மிக்சர் எலிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஆப்டிடியூட்டில் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு, கேல்குலேட்டிவாக இருக்குது சார், டைம் நல்லா கன்சியூம் பண்ணும் கொஷின். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக டக்குன்னு ரீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து இந்த தடவை பிஓ எக்ஸாமில் எதுவும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் மாடரேட் லெவலில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கிலீஷை பார்த்து பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இங்கிலீஷை பார்த்து பயந்துட்டு ஐயோ மாடரேட்டாக கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸை கரெக்டாக பிக் பண்ணி அட்டன் பண்ணிங்கனால நல்ல அட்டன் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரையும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருந்திருக்கு. ஸோ அது போக வந்து உங்களுக்கு இந்த சென்டென்ஸே வந்து ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எரர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ 5 கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? சென்டென்ஸ் கொடுத்து எந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, எந்த சென்டென்ஸ் வந்து தப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதில் 3 சென்டென்ஸ் வந்து எந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க, 2 சென்டென்ஸ் வந்து எந்த சென்டென்ஸ் தப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி ஒரு 6 கொஷின்ஸ் கிட்ட ஃபில்லர்ஸ் வந்துருக்கு. ஸோ இது போக வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரேசல் ஃப்ரேஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அந்த ஃப்ரேசல் வேர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாகவே இருந்திருக்கு. ஈஸி லெவல்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரீசனிங்கில் வந்து ஒரு 28 என்கிட்ட சொன்னது வந்து 28 சொன்னாங்க. ஸோ அதுக்கு கம்மியாக யாரும் அட்டன் போட்டிருக்க மாட்டேங்குன்னு நம்புகிறேன். 25 வச்சுக்கலாம். சரி, காலைல 25 வச்சுருந்தோம். ஸோ இப்போ 28, ஸோ 25 to 28 ரேஞ்சில் தான் இருக்குது ரீசனிங்கு. மினிமம் நான் சொல்கிறது எல்லாமே மினிமம் அட்டம்ப்ட். ஸோ ஆப்டியை பொறுத்தவரையும் வந்து என்கிட்ட சொன்னது வந்து 19 சொன்னாங்க. ஸோ அது போக வந்து 19லேருந்து 25 26 வரையுமே இருந்துச்சு. ஸோ நீங்கள் எந்த அட்டம் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள். இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி அக்யூரேட்டாக போட்டால் ஒரு 15லேருந்து 16 வரையும் போடலாம். நான் சொல்கிறது அக்யூரேட்டாக, நான் வந்து பேசிக்காக படிச்சிருக்கேன், ஒரு அக்யூரேட்டாக போடணும்னு நினச்சேன் அப்படின்னா 15 வரையுமே ட்ரை பண்ணலாம். அதாவது வந்து இல்லை என்ன சொன்ன வரையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த மாதிரி தான் அட்டம் இருந்திருக்கு. ஸோ ஓவரால் அட்டம்ப்ட்டை நம்ம கடைசியாக நீங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஓவராலாக இந்த எக்ஸாமில் எவ்வளோ அட்டம் பண்ணுறது பெட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ போடுவோம். ஸோ இந்த ஸ்லாட்டில் என்கிட்ட கம்மியாக சொன்ன அட்டம்ப்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 67 சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்து கம்மியான அட்டம்ப்ட்டு. ஸோ இந்த ஸ்லாட் நான் விசாரித்த வரை, நான் கேட்ட வரை, என்னோட சர்க்கிளில் நான் கேட்ட வரையும் இவ்வளோ சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் எவ்வளோ அட்டம் பண்ணிங்கன்றதை கீழே ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட எக்ஸாமை நல்லபடியாக பண்ணியிருக்கீங்களான்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.